அங்கே சூரிய பிம்பத்தின் பிரகாசத்திற்கொப்பான பிரகாசமுடைய அரண்மனை ஒன்றைக் கண்டான். அம்மாளிகையில்தான் அசுர மன்னனான விரோசன ராஜனின் குமாரன் பலிச்சக்கரவர்த்தி அரசாண்டு வந்தான். அரண்மனையில் நுழைந்ததும் பணியாட்கள் விக்கிரமாதித்தனை வரவேற்று தங்கள் மன்னனின் சமூகத்திற்கு அழைத்துச் சென்றனர். பலிச்சக்கரவர்த்தியும் தன் ஆசனத்தை விட்டிறங்கி முன்வந்து அரசனை வரவேற்று கட்டித் தழுவி அழைத்துச் சென்றான். தன்னுடைய ஆசனத்தில் அவனுக்கு உட்கார இடம் கொடுத்து தானும் அருகில் அமர்ந்து கொண்டான். பிரபோ, தாங்கள் இம்மாளிகைக்கு விஜயம் செய்தது யாது காரணம் பற்றி? என்று வினவினான் பலிச்சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி, தங்களை பார்க்க விரும்பினேன். உடனே புறப்பட்டு இங்கு வந்து சேர்ந்தேன். வேறு ஒன்றுமில்லை என்றான் விக்கிரமன். இன்று நான் தன்யன் ஆனேன், என் வம்சமும் இன்று புனிதமடைந்தது. என் சம்பத்து நல்ல பலனை அளித்தது. தாங்கள் விஜயம் செய்யும் அளவுக்கு நான் புண்ணியசாலி ஆனேன். என்னுடைய வம்சத்துக்கே இன்று நன்மை ஏற்பட்டது. தங்கள் திருவடித்தாமரையின் ஸ்பரிசத்தினால் உண்டான அனுக்கிரகத்தாலே நீண்ட காலத்துக்குப் பிறகு இன்றைக்கு என் வீடு சிறப்புற்றது. இந்த விதமாக விக்கிரமனை புகழ்ந்தான். பலிச்சக்கரவர்த்தியின் புகழ்ச்சியான வார்த்தைகளைக் கேட்ட விக்கிரமாதித்தன், அரசே, தங்கள் உள்ளம் புனிதம் வாய்ந்தது. தங்கள் வம்சம் கிருதார்த்தமடைந்தது. ஆம், உண்மைதான். ஏன் தெரியுமா? வைகுந்தபதியான நாராயணன் நேரிலே யாசகம் வேண்டி தங்கள் வீட்டிற்கு வந்தார் அல்லவா? நான் எம்மாத்திரம் என்று பதிலளித்தான். அது கிடக்கட்டும். தாங்கள் வந்த காரணம் பற்றி ஏதும் நீங்கள் தெரிவிக்கவில்லையே? என்று மீண்டும் கேட்டான் பலி. தானவ ராஜகுமாரா, நான் உங்களை பார்க்கவே வந்தேனே ஒழிய வேறு எக்காரணம் பற்றியும் நான் இங்கு வரவில்லையோ. என்னை பார்க்க விரும்பி நட்பின் காரணத்தால் மட்டும் வந்ததாகத் தெரிவிக்கிறீர்கள். நானும் தங்களைக் காணவே காட்டுப் பன்றியை அனுப்பி உம்மை இங்கு வரவழைத்தேன். ஆதலால் செய்யக்கூடிய உதவி ஒன்றைக் கேட்டு என்னை கௌரவியுங்கள். விக்கிரமன் எத்தனையோ முறை மறுத்துப் பார்த்தான். எனக்கு எதுவும் தேவையில்லை. உங்களைப் போன்றாரின் அன்பினாலும் ஆதரவினாலும் எனக்கு எல்லா செல்வங்களும் குறைவர இருக்கின்றன என்று பலமுறை சொல்லியும் பலிச்சக்கரவர்த்தி விடவில்லை. அரசே, அவ்விதம் சொல்லாதீர்கள். தங்களுக்கு எதுவும் தேவையிருக்கிறதென்று நான் சொல்லவில்லையே. நட்பின் அறிகுறியாக என்னிடமிருந்து தாங்கள் ஏதாகிலும்